ஓகே. இன்னைக்கு வந்து டே 6 இன்னைக்கான இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து, ஒரு செல்சியஸ் குடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து, அத வந்து ஃபாரன்ஹீட்டா மாத்துறது எப்படி? அதை மாத்தி பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபாரன்ஹீட் குடுத்துட்டாங்கன்னா, எப்படி செல்சியஸா பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப செல்சியஸ் நம்மளுக்கு தெரியும். 32 டிகிரி செல்சியஸ், 35 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்றாங்கல்ல. அது வந்து ஃபாரன்ஹீட்டா மாத்துறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அத வந்து நம்ம இன்னைக்கு கான்செப்ட் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செல்சியஸ் குடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு 33 அப்படின்ற ஒரு செல்சியஸ் நம்மளுக்கு குடுத்துட்டாங்க அப்படின்னா, இத வந்து ஃபாரன்ஹீட்டா மாத்துறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த செல்சியஸ் இன்டு 1.8 பிளஸ் 32 அப்படின்ற ஒரு ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து செல்சியஸ் வந்து ஃபாரன்ஹீட்டா கன்வெர்ட் ஆயிடும். இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாவ படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே வந்து நான் முன்ன சொன்னேன்ல மாத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னா, இப்ப ஃபாரன்ஹீட் குடுத்துட்டாங்க அப்படின்னா, வேல்யூஸ் எல்லாம் அதேதான். இது மட்டும் மாத்தி போடணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ப ஃபாரன்ஹீட் -32 டிவைடட் பை அந்த செல்சியஸ். இப்படி பண்ணோம் அப்படின்னா சாரி டிவைடட் பை 1.8 இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபாரன்ஹீட்ல இருந்து செல்சியஸா மாத்திக்கலாம். என்னது ஃபாரன்ஹீட் -32 டிவைடட் பை 1.8 இப்படின்ற ஃபார்முலா நம்ம மட்டும் அப்ளை பண்ணா போதும். இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம வந்து இதுக்கான ப்ரோக்ராம் பார்க்கலாமா? யா ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து செல்சியஸ் பார்க்கலாம். அப்ப செல்சியஸ் ஏ ஈக்குவல் டு இப்போ செல்சியஸ் வந்து ஃப்ளோட்ல கூட இருக்கலாம். அப்ப ஃப்ளோட் float of input of enter degree அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்ப இதை கொடுத்ததுக்கு அப்புறம் யூசர் வந்து இது கொடுப்பாங்க, செல்சியஸ் கொடுப்பாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரியே ஃபார்முலா என்ன அப்படின்னா செல்சியஸ் ஈக்குவல் டு சாரி செல்சியஸ் ஈக்குவல் டு Fahrenheit equal to Celsius star 1.8 divided plus 32 அப்படின்றது தான் வந்து ஃபார்முலா. இப்போ பாருங்க நான் அதை அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன பண்றேன் Fahrenheit அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்றேன் செல்சியஸ் கொடுத்துட்டாங்களே ஏன்ட்டு அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஏ இன்ட்டு 1.8 பிளஸ் 32 அப்படின்ற வேல்யூ போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போமா இதை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டலாம். அப்போ பிரிண்ட் பிரிண்ட் the Fahrenheit of a is Fahrenheit is அந்த வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ண வேல்யூ என்னென்ன எஃப் அப்படின்னு வச்சுட்டோம். ஓகேவா? இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு 33 அப்படின்னு நம்ம கொடுத்து வைப்போம். 33 அப்படின்னு கொடுத்தோம்னா 9.14 அப்படின்னு வருது. நம்ம வந்து இதுக்கு செக் பண்ணி பார்த்தலாமா? அப்போ செல்சியஸ் டு Fahrenheit ஓகே என்ன கொடுத்தவங்க 33 அப்படின்னு கொடுத்தோம். 9.14 அப்படின்றது கரெக்டா வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதையே வந்து மாத்தி பார்ப்போம். இது வந்து இதுக்கு இப்போ இதையே வந்து நம்ம வந்து டிகிரி இருந்து ஃபாரன்ஹீட்டா ஃபாரன்ஹீட்ல இருந்து செல்சியஸா மாத்தலாமா? அப்போ செல்சியஸ் ஈக்குவல் டு அதை கொடுத்துருக்க ஃபாரன்ஹீட் -32 டிவைடட் பை 1.8 அப்படின்றத போட்டா நம்மளுக்கு வந்து மாறிடும். இப்போ நம்ம அப்படியே 9.14 அப்படின்றத மாத்தி ரன் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க ரன் பண்ணிடுவோம். print the degree as அப்படின்னு போட்டு சியை பிரிண்ட் பண்ணி காட்டிடணும். கரெக்டா? இப்போ ரன் பண்ற பாருங்க 9.14 அப்படின்னு கொடுத்தா 33 அப்படி. ஓகே எஃப் எங்க இருக்கு? ஏ சாரி ஏ -32 9.14 அப்படின்னு கொடுத்தா நம்மளுக்கு வந்து 33 அப்படின்னு வந்துருச்சு. கரெக்டான ஆன்சர் வருது. இப்போ இதான் வந்து நம்மளோட கான்செப்ட். என்ன அப்படின்னா கொடுக்குற வேல்யூ வந்து இப்போ வந்து செல்சியஸ்ல இருந்து மாற்ற சொன்னாங்க அப்படின்னா இன்டூ 1.8 பிளஸ் 32. அதே ஃபேரன்ஹீட்ல இருந்து மாற்ற சொன்னாங்கன்னா -32 டிவைட் பை 1.8. இந்த ஃபார்முலா தான் மேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து செல்சியஸ் இருந்து ஃபேரன்ஹீட் அதே வந்து வைஸ் வர்ஸா பார்த்தோம். நாளைக்கான இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அதோட ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம்.